ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இர்ஷா கலெக்ஷன் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். நாங்கள் 2 கிலோ பாசுமதி அரிசியில் ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக மீடியம் சைஸ் வெங்காயம் 10 வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் வர வரைக்கும் பொரிக்கணும். அதே மாதிரி நம்ம வெட்டி வச்சிருந்த பாக்கி வெங்காயத்தை எல்லா வெங்காயத்தையும் எடுத்து ஏற்கனவே பொரிச்ச மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இதில் என்ன விஷயம்னா, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வெங்காயத்தை பொரித்து எடுக்கணும். அப்புறம் ஒரு கைப்பொடி அளவு பாதாம் பருப்பும் வேர்க்கடலையும் எடுத்து ஒரு கடாயில் வெறும் சட்டியில் நம்ம அது மெதுவான சூட்டில் அதை எடுத்து லேசாக வறுத்து எடுத்துக்கணும். எதுக்குன்னா இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இதை அரைச்சி பிரியாணியில் நம்ம செஞ்சு போட்டோம்னா இது ஒரு தனி ஃப்ளேவராக நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஒரு பெட்டர் ஃபீலிங் கிடைக்கும். நம்ம இந்த வறுத்தெடுத்த இந்த கடலையில் நம்ம என்ன பண்ணணும்னா வேர்க்கடலை இருக்குங்களா, அதை அதோட தோலை இது மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கணும். தனித்தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம்ல அந்த வேர்க்கடலையோட தோலை இதேமாதிரி புடச்சி எடுத்துக்கிட்டோம்னா தோலெல்லாம் வெளில போயிடும். அதுக்கப்புறம்ல நமக்கு கடலை மட்டும் இருக்கும். கடலையும் இப்போ பாதாமே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். பேஸ்ட்டுனா பவுடர் டைப்பில் இந்த மாதிரி இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 25, ஸ்டார்ப்பு ஒரு 4-5, கல்பாசி ஒரு 3-4 பீஸு, மராட்டி முட்டு 1 எடுத்துக்கோங்க, ஜாதிக்காய் 1, பட்டை ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் கிராம்பு ஒரு 20 பீஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் சாஜரா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நம்ம எடுத்து வச்ச ஜாமான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு 12-13 பச்சை மிளகாவை எடுத்து லேசாக தண்ணி இட்டு மிக்சியில் நல்லா லிக்யூடு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா, 2 எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகா சாஸு, கடலை பாதாம் அரைச்சி வச்சிருந்த பவுடரு, அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எல்லா மசாலாவையும் அரைச்சி வச்சிருந்த கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு, சீரகத்தூள், அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தயிர், நம்ம புளிப்புக்கு தேவையான அளவுக்கு தயிர், அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை பொரித்து எடுத்து வச்சுருந்தோம் அந்த வெங்காயம். இந்த ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணிக்கு தக்காளி நம்ம போட மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் தயிரும் எலுமிச்சம்பழமும். தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெயும் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே 2 கிலோ பாசுமதி அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கிங்க. அது நல்லா ஊறி ஓரளவு அந்த அரிசி நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு நிறையா கேஸும் போகாது. விரவு அடுப்பு இருந்தால் விரவும் நமக்கு செலவாகாது. நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரம் நம்ம பிரியாணி செய்யும்போது நல்லா பொலன்னு வரும். அதுக்கப்புறம் 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். நான் இன்றைக்கி செய்கிறது விறகு அடுப்பில். இப்போ 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு பெரிய சட்டி எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் நம்ம எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா இதேமாரி போட்டுக்கிட்டு
அதுக்கப்புறமேல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை பாதியை முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேல ஒன்று ஒன்றா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டின மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமேல உப்பு, அப்புறம் மல்லித்தழை, அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் தயிர், அப்புறம் பச்சை மிளகாய் சாஸு, கரம் மசாலா, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கடலையும் பாதாமும் அரைச்சி வச்சிருந்த பவுடர் இருக்குங்களா அது, அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் புளிப்புக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிங்க. ஏன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கிங்க. அதுக்கப்புறமேல எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுருக்குங்க. இப்படி நல்லா ஊறின பிறகு அதுக்கப்புறமேல கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல நம்ம ஏற்கனவே பாதி வெங்காயம் பாக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து வச்சுருந்த வெங்காயம், அந்த வெங்காயத்தை இப்போ கடைசியாக மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏற்கனவே பாசுமதி அரிசியை ஊற வச்சதை நம்ம இப்போ அவிக்க போகிறோம். அதுக்கு உண்டான பொருள் தான் இது. சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பாசுமதி அரிசி அவிக்கிறதுக்கு உண்டான தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணியை நல்லா ஃபுல்லாக கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமேல நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும். அதாவது இது பெர்சன்டேஜ் கணக்கில் சொல்ல போனால் ஒரு 60 to 70%, ஒரு 60-70% இது வெந்தால் போதும். அதுக்கப்புறமேல வெந்த இந்த பாசுமதி அரிசியை எடுத்து நம்ம தனியாக ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்குவோம். அப்புறம் இந்த அரிசி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமேல இந்த அரிசியை கொண்டு போய் நம்ம ஏற்கனவே இந்த கோழியோட மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த வெந்த அரிசியை மேலே வச்சு அதுக்கப்புறம் மேற்கொண்டு கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், நம்ம தேவைப்பட்டால் இந்த கலர் தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னா அது தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். அந்த கலர் தண்ணி இருந்தால் கொஞ்சம் பிரியாணி பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேல ஒரு அலுமினியம் ஃபாயிலை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி. ஸோ அலுமினியம் ஃபாயிலை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இந்த பிரியாணி சட்டி ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி ஏர் வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி சட்டியை அடுப்பு மரத்துக்கு வச்சுருவோம். நல்லா நெருப்பு நல்லா ஏறிட்டோம். அப்போ அலுமினியம் ஃபாயில் மேலே ஒரு பபுள் மாதிரி க்ரியேட் ஆகும், கொஞ்சம் உப்பிக்கிட்டு வரும். அந்த சமயத்தில் ஒரு மூடியை போட்டு மேலே ஒரு ஒயிட்டை வச்சு நம்ம தம்மில் போட்டுருவோம். தம்மில் போடும்போது நம்ம அடுப்பை ஸ்லோவாக்கிக்கணும். அதாவது விறகு அடுப்பாக இருந்தால் விறகு எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கங்கை மட்டும் தான் வைக்கணும். இதே நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 20-25 நிமிஷம் விட்டுங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் ஒரு 20-25 நிமிஷம் விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக உதிரியாக பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சிக்கனை எடுத்து பார்த்தா அதுவும் அழகாக பொசுன்னு நல்லா வெந்திருக்கு. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு
இலையை போடுங்க, பிரியாணியை வைங்கன்னு சொல்லி ஒரு கட்டணும் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அழகாக இதே மாதிரி எம்மியாக டேஸ்டியாக உங்களுக்கும் வரும்.